என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியலடா. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாடா. என் நெஞ்சே வெடிச்சிரு போல இருக்கடா. ஊர் உலகத்துல எங்கேயாவது இந்த கதை உண்டாடா? மருமக வந்த வீட்டுல மாமியார் கல்யாணம்னா ஊரு பழிக்காதடா. இவ கையால எத்தனை நாள் சாப்பிட்டோன்னு நினைக்கும் போது நாக்க முடிக்கிட்டு சாகலாம் போல இருக்குடா. ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏற்கனவே அவன் ரொம்ப நொந்து போயிருக்கான். நீங்க வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துறீங்க. என் மனசு ஆற மாட்டேங்குது. அப்பார்ட்மெண்ட்ல ஆளாளுக்கு இவளையும் அவனையும் பத்தி பேசும்போது என் மருமக அப்படி இல்ல, அவளை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சண்டைக்கு போனவன் நானு. இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் அவங்கள போய் பாப்பேன்? தாத்தா, இது அவங்களோட வாழ்க்கை. எதை செய்யணும் எதை செய்ய கூடாதுன்னு அவங்க தான் முடிவெடுக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள இருக்க சொல்ல கூடாது. நமக்கு அதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதுவும் இல்லாம இப்ப நீங்க இப்படி கத்திட்டு இருக்கிறதுனால எதுவுமே மாற போறது இல்ல. உங்க உடம்புதான் வீணா போகும். கொஞ்சம் அமைதியா இருங்க தாத்தா. அமைதியா இருக்க முடியலையே. மனசுக்குள்ள பழசெல்லாம் ஓடுதே. இப்படி நம்மள உயிரோட வச்சு வதைக்கிறதுக்கு போகணும்னு முடிவு எடுத்தவன் நம்மள கொன்னுட்டே போயிருக்கலாம். தாத்தா, என்ன தாத்தா இப்படி பண்றீங்க? சொன்னா கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். இவ்வளவு நடந்த பிறகு நான் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல. அவங்கள நம்பின என்ன கழுத்து அறுத்துட்டாங்க. இனி என்ன இருக்கு தாத்தா எனக்கு? ஏய் சந்தோஷ், 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 ஏய் ஏய் சந்தோஷ், 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 கதவு திறடா. சந்தோஷ் சொன்னா கேளு, கதவை தர. சந்தோஷ், டேய் விபரீதமா எதுவும் முடிவெடுத்துறாதடா. சந்தோஷ், ப்ளீஸ். சந்தோஷ், கதவு திறப்பா. கதவு திறப்பா. விபரீதமா எதுவும் முடிவெடுத்துறாதடா தம்பி. டேய் தாத்தா சொல்றேன்டா. டேய் தம்பி, கதவு திறப்பா. டேய் சந்தோஷ், சந்தோஷ் கதவு திறப்பா. ஐயோ லட்சுமிமா, என்னாச்சுமா? நாங்க தண்ணி குடிக்குமா? வேண்டாம். யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி சங்கடப்பட்டு நிக்கிறீங்களேம்மா? மானரோசத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ற நல்லவங்களுக்கு தாமா இப்படி எல்லாம் நடக்குது. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா ஒண்ணுமா, மனசை மட்டும் விட்டுறாதீங்க. தைரியமா இருக்குமா. அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பாம்மா. என் பையன் செத்து பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு என் மருமகளும் செத்துட்டா. இந்த நிமிஷத்துல இருந்து நீ யாரோ நாங்க யாரோ, உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இது நாள் வரைக்கும் எனக்கு அப்பா மட்டும்தான் இல்ல,
இன்னையிலிருந்து எனக்கு அம்மாவும் இல்லை. நான் மனசறிஞ்சு பண்ணாத தப்புக்கு எனக்கே இவ்ளோ பெரிய தண்டனை? அத்தை, பவி 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 பவி, எல்லாமே என் கை மீறி நடந்துருச்சு பவி. என்ன நம்பு பவி, என்ன நம்பு பவி. நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பவி. இது பாரு, என்ன நம்புறது தானே? நான் உன் அத்தை தானே. என்ன நம்ப முடியாத உன்னால? நான் சொல்றது நம்பலையா நீ? நம்ப பவி, பவி நம்ப பவி, நான் சொல்றத. அழாதீங்க அத்தை, அழாதீங்க. இதுல சரி தப்புன்னு சொல்ல யாருக்குமே உரிமை இல்ல அத்தை. இது உங்க வாழ்க்கை அத்தை. உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் அதை அமைச்சுக்கலாம். இல்ல பவி, நான் எந்த முடிவும் எடுக்கல. உனக்கு தெரியாதா பவி, நான் இப்படி பண்ணுவேனா? என்னால இத நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அதிர்ச்சியா இருக்கு அத்தை. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். இது உங்க விருப்பம். கீதாக்காக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்க நீங்க போராடினப்போ நான் கூட உங்களுக்கு சப்போர்ட்டா தானே இருந்தேன். இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்தான். ஆனா சந்தோஷ பத்தி மட்டும் ஒரு வாட்டி யோசிச்சிருக்கலாம் அத்தை. அவன் இப்பதான் கொஞ்சம் மனசு மாறி கொஞ்சம் கொஞ்சமா உங்க பக்கம் வந்தான். அவன் மனசை இப்படி காயப்படுத்திட்டீங்களே அத்தை. உடைஞ்சு போயிட்டா அத்தை. பைத்தியம் புடிச்ச மாதிரி புலம்புறான். உடம்பு முடியாத தாத்தா ஒரு பக்கம் நெஞ்சில அடிச்சிட்டு கதறாரு. நான் இப்ப யாருக்குன்னு பேசுவேன் அத்தை, சொல்லுங்க. ஐயோ, நான் இன்னும் உயிரோட இருக்கேனே. என் குடும்பத்தை நானே சதைச்சிட்டேனே பவி. அத்தை, சந்தோஷம் தாத்தாவும் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க அத்தை. இனி நம்ம கையில எதுவுமே இல்ல. இனிமே காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். என்ன மன்னிச்சிருங்க அத்தை.
எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கமிங் சார்? வெல்கம் சந்தோஷ். சார், ஆடிட்டிங் முடிச்ச ஃபைல்ஸ். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் சந்தோஷ், நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணதா கேள்விப்பட்டேன். வெரி குட். இது போல இன்சிடென்ட்ஸ்லாம் வேற ஊரில் வேற ஸ்டேட்டில் நடந்ததெல்லாம் பேப்பரில் பார்த்து பெருமைப்பட்டிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் செஞ்சிருக்காருன்னு நினைக்கும்போது எனக்கே பெருமையாக இருக்குது சந்தோஷ். சொசைட்டி ஏற்றுக்குமா, ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காம அம்மாவுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு நினச்சிக்க பார்த்தீங்களா? அதுக்காகவே கண்டிப்பாக உங்களை பாராட்டி ஆகணும். தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன். ஓகே சந்தோஷ், போய் ஒர்க்கை பாருங்க. ஓகே சார். சந்தோஷ் அவங்க அம்மாக்கு ரீமேரேஜ் பண்ணது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ரியலி ஐ அம் ப்ரௌட் ஆஃப் ஹிம். என்னமோ சந்தோஷ் பெரிய புரட்சி பண்ண மாதிரி பேசுற. இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? டேய், இதுல என்னடா அசிங்கம் இருக்கு? அவன் அவங்க அம்மாக்கு ஒரு துணை வேணும்னு நினைச்சான். இது தப்பா? இங்க வாழ்றதுக்குன்னு சில வரமுறை கட்டுப்பாடு எல்லாமே இருக்கு. அதுக்கு உட்பட்டு தான் வாழணும். நான் சொல்றது வேணா பிற்போக்குத்தனமா இருக்கலாம், ஆனா அதான் உண்மை. டேய், நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற சந்தோஷ் அவங்க அம்மாக்கு ரீமேரேஜ் பண்ணி வச்சிருக்கானா? ஓ அப்படியா? பெத்தவங்க தான் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இங்க என்னடானா பையன் அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். சந்தோஷ் என்னடானா எதிர்பாராம நடந்த இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம ஏதோ நான் பிளான் பண்ணிட்டு பண்ண மாதிரி லட்சுமி மேடம் வீட்டுல சேர்க்க மாட்டேங்கிறா. எது சார் எதிர்பாராம நடந்த விஷயம்? அக்னி சாட்சியா வச்சு அவங்க கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க சார். அரவிந்துக்கு கல்யாணம் நடக்கணும்னு இதை நாங்க போட்ட டிராமா. அத சொன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. டிராமாவா சார்? அப்படின்னா நாடகம் முடிஞ்சதும் லக்ஷ்மி மேடம் தாலியை கழட்டி கொடுத்துருக்கணுமே, ஏன் பண்ணல? சரி, அவங்க தான் ஓல்டு சென்டிமெண்ட் பாக்குற ஆளு. நீங்களாவது டிராமா முடிஞ்சு போச்சு, தாலியை கொடு லக்ஷ்மின்னு கேட்டு வாங்கிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? பிரச்சனை இவ்வளவு சீரியஸ் ஆனதும் உங்கள யாராவது பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட இந்த கல்யாணம் நடக்கதான் நாங்க இப்படி பண்ணோன்னு சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? அட்லீஸ்ட் அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்கல யாராவது அது எப்படிப்பா பையன் கல்யாணத்துல அப்பா அம்மாக்கு தாலி கட்டலான்னு கேட்டிருக்கலாம்ல, ஏன் கேட்கல? ஏன்னா இது எதுவும் நீங்க முடிவு பண்ணி நடக்கல, அங்க முடிவு பண்ணது. இத பாக்குறவங்க மனசுல 1000 கேள்வி எழலாம். ஆனா நிதானமா யோசிச்சு பார்த்தாதான் புரியும். நம்ம வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களுக்கு கேள்வியே கேட்க முடியாதுன்னு. அது நடந்துருச்சு, அவ்வளவுதான். சரியோ தப்போ ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இங்க யாரு ஏத்துக்கலனாலும், ஏன் நீங்களே மறுத்தாலும் அவங்க உங்க வைஃப் தானே. அதை யாராலையும் மாத்த முடியாது. இது வரைக்கும் அவங்க கஷ்டத்தை பார்த்து நீங்க அனுதாபம் மட்டும்தான் பட முடிஞ்சது. இப்போ அதை போக்குற கடமையும் உரிமையும் உங்களுக்கு தான் இருக்கு. போங்க சார், உங்க ஒய்ஃப்க்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட வைங்க.
நேத்துல இருந்து நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க. தயவு செஞ்சு இப்ப எனக்கு சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல். அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுங்க, ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். அப்படிலாம் பேசாதீங்க. நடந்தது நடந்துருச்சு. அதையே நினைச்சு சாப்பிடாம இருந்தா எதுவும் மாறிட போகுதா? சந்தோஷ்க்கு அங்க நடந்ததை புரிய வச்சு மனசை மாத்துறதுக்காகவாவது நீங்க சாப்பிடணும். ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. அங்க நடந்ததை சொல்லி யாருக்காவது புரிய வைக்க முடிஞ்சதா? காரி துப்புறாங்க. மேடம், என்னோட புத்திய செருப்பால அடிச்சிருக்கணும். அவங்க என்ன உங்க மனைவின்னு சொன்னதும் நான் இல்லைன்னு மறுத்து இருக்கணும். அந்த பையன் சொன்ன அம்மாங்கிற ஒரே வார்த்தை அந்த பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு. என் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க போயிடுங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு ஏறியுது. நான் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், செத்தாலும் என் பக்கத்துல வராதீங்க.